டைமிங் அப்படியே டக்குன்னு மாற்றிடணும். போகலாம், எக்ஸைட் பிடிக்கணும் போகலாம். கால் எடுத்துக்கங்க. கால் எடுத்துட்டீங்கல்ல, அப்படியே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி 4வது கீர் போடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு 4வது கீர் போடுங்க. அவ்வளோதான். கிளச் இந்த கால் எடுத்துட்டு எக்ஸைட் போடுங்க. நம்ம அந்த கேப் விடக்கூடாது. எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். நமக்கு முன்னால் போகிற காரோட டயர் நமக்கு தெரியணும். சரிங்களா? போகலாங்க. அந்த டயர் தெரிஞ்சால் தான் அந்த பஸ்ஸுக்கு முன்னால் 10 மீட்டர் இடைவெளி விட்டு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டயர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 10 மீட்டர் இடைவெளி வரும். நம்ம அந்த 10 மீட்டர் அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. அந்த டயரை பார்த்தாலே நம்ம 10 மீட்டர் கேப் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த எல்லா வண்டியிலுமே இப்படி தான். 2 வீலர் முதற்கொண்டு 10 மீட்டர் கேப் பண்ணால் அந்த டயர் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஸ்பீடு கம்மியாகுதுங்களா? எக்ஸைட் கால் எடுத்துருங்க. பிரேக்கில் லைட்டாக காலை வச்சுட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. லைட்டாக காலை வைங்க. ஃபுல்லாக மிதிக்கக்கூடாது. கிளச்சை ஃபுல்லாக மிதிங்க. ஒன்றும் பிரச்சனை. 2வது கீர் போட்டுக்கு. 2வது கீர் எக்ஸைட் மிதிக்க. எக்ஸைட் அஜ்மல்னா நான் 2வது கீர் போடுங்கன்னு தான் சொன்னேன். எக்ஸைட் மிதிக்க சொல்லலை. போடுங்க. 2வது கீர் போடுங்கன்னா சொன்னால் எக்ஸைட் மிதிக்க. அது கன்ஃபியூஸ் ஆகாது. கீர் விழுந்துச்சு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரேஸ் ஆனது அதை அங்கேயே விட்டுருங்க. அதை மண்டைக்குள்ள போட்டு மட்டும் சிரமப்படாது. சரிங்களா? மட்டும் எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் மிதிச்சிட்டாரு. எக்ஸைட் இருந்து காலை எடுங்க. மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஃபுல்லாக பிடி. 3வது கீர் போடுங்க. 4வது கீர் போட்டிங்க. 3வது கீர் போடுங்க. அவ்வளோ. கிளச்சிலேருந்து கால் எடுத்து எக்ஸைட் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அங்கேயே சொல்லி தரணும். பட் நீங்கள் 4 நாள் ரெஸ்ட் எடுத்து 3 நாள் டிலே ஆனங்காட்டி என்னால் இதெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் இப்போ இடம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. பட் இன்னும் நான் லீவ் போட மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் டிலே இல்லாமல் வந்துடுங்க. ஏன்னா இது மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரிட்டன் வந்து கேம் மாதிரி தான். மறுபடியும் அந்த ஸ்டேஜை விட்டுட்டு மறுபடியும் இன்னும் அதே ஸ்டேஜில் வந்து மறுபடியும் விளையாட முடியும். பட் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு பாஸ் ஆக முடியாது. அந்த லாரிக்கார் எப்படி போகிறாரு பார்த்தீங்களா? ஏதாச்சும் சின்ன கேப் இருக்குங்களா? ஒரு 4 நடக்க முடியுங்களா? முடியாதுல்ல. அது அவ்வளோ பெரிய லோடு. மேலே அவர் நினச்சா மேலே கம்பியில் இடிக்கும், அதில் இடிக்குன்னு தள்ளி போகலாம். ஆனால் கரெக்டாக போகிறாருல்ல. நம்மளும் அதே மாதிரி தானே போகணும். ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம எங்கே வரோம் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கைக்கு வந்தால் தான் நான் அடுத்த ஸ்டேஜ் ஈஸியாக போக முடியும். சரிங்களா? வண்டி ரொம்ப நெருங்குது. கால் எடுத்துருங்க. கால் எடுத்து பிரேக்கு கிட்ட வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணணும். லைட்டாக வச்சுக்கோங்க. இவ்வளோ அவ்வளோதான். போயிட்டாரு. மறுபடியும் எக்ஸைட் தூக்கி காலை வச்சுருங்க. அவரை பக்கம் போயிட்டோம், அதெல்லாம் பிரேக் பிடிச்சோம். மறுபடியும் அவர் தாண்டி போயிட்டாரு. நம்ம எக்ஸைட் கொடுக்குறோம். மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போயிடும். ஒரு செகண்ட் நம்ம வண்டி அந்த வண்டி போய் டச் ஆகிடும். தொட்டிங்கன்னா அது வாட்டு போகும். நான் சொல்ல கணக்கு புரியுது உங்களுக்கு? கிளச்சு ஒன்று மட்டும் தான் நறுக்குன்னு மிதிக்கணும். எல்லாத்து மேலே இருக்கிற கோபத்தையும் கிளச்சில் காட்டிடணும். சரிங்களா? கிளச்சை மட்டும் மிதிக்கும்போது ஃபுல்லாக மிதிச்சிடும். யாருக்கு தான் ஒய்ஃப் மேலே கோபம் வராது? ஏன் சொல்லணும்னா ஒய்ஃப்னாலே கடுப்பேற்றுறவங்க தானே. ஆமாம் சும்மா அவங்க பார்த்துருவாங்க. நீங்கள் உண்மைதான் சொல்லிட்டீங்க. அங்கே பாருங்க. இல்லைங்க அவர் சொல்லலையா? ஏற்றலை உங்கள் வீடியோ ஏற்றுறது இல்லைண்ணா. வீடியோ ஏற்றுங்க. நம்ம தப்பு பண்ணுறது சில பேர்த்துக்கு உபயோகப்படும். அங்கே ஸ்பீட் பிரேக் வருதுங்களா? அங்கே ஸ்பீட் பிரேக் வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எக்ஸைட் கொடுக்க நிறுத்திடணுங்க.
சரிங்களா? ஆமாம். ரெண்டாவது பிரேக்கில் லைட்டாக காலை வச்சுக்கிட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடி டக்குன்னு பிடிங்க. இப்போ ரெண்டாவது கீர் போடுங்க. ரெண்டாவது கீர் கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டீங்க, எடுக்கக்கூடாதுல்ல. நான் உங்களை கால் எடுக்க சொல்லணும். இல்லை சரி, நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது கீர் போடுங்க. ரெண்டாவது கீர் போடுங்க. நாலாவது கீர் போட்டிங்க. நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு கீரே போட்டேன். போகலாம், எக்ஸைட் பண்ணுவோம். நான் சொல்கிறத அப்படியே மெயில்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் மெதுவாக தானே சொல்கிறேன். ஏதாச்சும் பண்ணலாம். போகலாம், லைட்டாக எக்ஸைட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். அவ்வளோதான். இன்னும் நான் மெதுவாக தானே சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் அர்ஜென்ட்டோ எல்லாத்துக்கும் ஷலான்னு சொல்லிடணும். சரிங்களா? இப்போ எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ரெண்டாவது கீர் டக்குன்னு ரெண்டாவது கீர் போடுங்க. போகலாம். கிளச்சு எடுக்கக்கூடாது, மெதுவாக எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸைட் பண்ணுங்க. எக்ஸைட். நான் கிளச்சை பிடிச்சங்காட்டி வண்டி ஆஃப் ஆகலை. இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆகிருக்கும். சரிங்களா? போகலாம். டக்குன்னு எடுக்கக்கூடாது. பண்ணலாம், மெதுவாக தானே எடுக்கணும். போகலாம். லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். மறுபடியும் எக்ஸைட்னு காலை எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஃபுல்லாக பிடிங்க. மூணாவது கீர் போடுங்க. மூணாவது கீர் போகலாம். கால் எடுங்க. எக்ஸைட் கொடுங்க. இப்போ நீங்கள் கீர் போடுறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு நிமிஷம் முன்னாடி எனக்கு வேணாம். எனக்கு தேவை நீங்கள் கீர் போடணும். சரிங்களா? அவகாசம் எடுக்கக்கூடாது. அதே தான். இப்போ போயிட்டுருக்குமா, வண்டி ஸ்பீடாக போகுது. நீங்கள் வேறு எதையுமே யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் மைண்டுக்கு வந்தாங்க. வண்டி இப்போ ஸ்பீடாக போகுதுங்களா? இப்போ எக்ஸலேட்டருந்து காலை எடுங்க. ஒரே செகண்ட் தான் கிளச்சை பிடிச்சி நாலாவது கீர் போகலாம். டக்குனு கால் எடுங்க. அவ்வளோதான். போயிடலாம். அந்த டைமிங் தான். எக்ஸைட் பிடிச்சின்னு வண்டி போகும். எக்ஸைட்டை விட்டிங்கன்னா வண்டி ஸ்லோவாகிடும். கீர் மாற்றும் போது ஸ்டேரிங் ஆட்டாதீங்க. போதுங்களா? இப்படி திரும்பி இருக்குள்ள நாள் ஓடிடும். நீங்கள் வண்டி ஏறி இன்னையோட கணக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆகுது. 3 நாள் லீவு. இப்படிங்கிறக்குள்ள 7 நாள் காணாமல் போச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி தான் ஏறின வண்டியில் ஏறின மாதிரி இருக்கு. பட் அதுக்குள்ளே 7 நாள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது இருக்குல்ல. மொத்தமாக 7 நாள் 7 நாளில் 3 நாளுக்கு லீவு போட்டாங்க. 4 நாள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7 நாள் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறேன். நீங்கள் பிரேக்கையும் முடிக்கல, கிளச்சையும் முடிக்கல. ரெண்டையும் நான் தான் முடிச்சிருக்கேன். எக்ஸைட்டில் மட்டும் தான் உங்கள் கால் இருக்குது. ரெக்கார்டு பதிவாகிட்டு இருக்கு. மச்சி பார்த்துக்குங்க. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கால் எடுத்துக்கங்க. போட்டு கொடுக்குறீங்களா? லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. மச்சி பார்த்து தான் இருப்பாங்க. இதுக்காகவே ஏற்றிடுறேன். ஆமாம். நீங்கள் கால் வச்சு தெரியும். நீங்கள் எக்ஸைட்டில் மட்டும் தான் கால் வச்சுட்டீங்கன்னு தெரியும். என்னங்க? லைட்டாக எக்ஸிலேட்ரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு காலை எடுங்க. கிளச்சை பிடிங்க. மூணாவது கீர். அவ்வளோ ஒரு செகண்ட் தான். மூணாவது கீர். எத்தனாவது கீர் போட்டிங்க? 4 போட்டு. போகலாம். இப்போ எக்ஸைட் போனால் போட்டிங்க. கால் எடுங்க. எக்ஸைட் கொடுங்க. கிளச்சை விட்டுருங்க. கிளச்சை வந்து அஜ்மல்னா நீங்கள் அந்த பெருவிரலில் மட்டும் பிடிக்கிறீங்க. அப்படி இல்லை அஜ்மல்னா ஃபுல்லாக காலில் மிதிங்க. ஃபுல்லாக காலில் மிதிச்சு அப்படி. ஆமாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த பெருவிரலில் மட்டும் மிதிக்கணும்னு மிதிக்க முடியாது. பிரேக்கும் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் பெருவிரலில் மிதிக்கணும். கிளச்சை வந்து மொத்தமாக மிதிங்க. சரிங்களா? போகலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் அப்படி மெல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம 4வது கீர் போட முடியும், 5வது கீர் போட முடியும். எக்ஸைட்னு காலை எடுங்க. டக்குன்னு கிளச்சை பிடிங்க. லாரிக்காரை பார்த்து பயப்படாதீங்க. 4வது கீர் போடுங்க. 4வது கீர். ஆமாம், ரைட். அப்படியே பிரேக்கிங் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக்கில் லைட்டாக காடு. பயப்படாதீங்க. வண்டி அங்கேயெல்லாம் போய் நிற்காது. பயப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நிறுத்திக்குவோம். சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். அந்த பயம் வேணும். அந்த பயம் வந்தால் தான் உங்களுக்கு பிரேக் பிடிக்கணும் என்ன வரும்.
நீங்கள் எக்ஸைட் மிதிச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா? கிளச்சை பிடிக்காம கீர் போட்டீங்க. கிளச்சை நான் தான் பிடிச்சிருந்தேன் இவ்வளோ நேரம். சரிங்களா? ஃபஸ்ட் கியர் போடுங்க. போகலாங்க. கிளச்சை பிடிச்சா தானே கீர் போட முடியும். நீங்கள் தான் கிளச்சையே பிடிக்கலையே. கிளச்சை நான் தானே இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன். போகலாங்க. அந்த பயம் வந்தால் தான் பிரேக்கை யூஸ் பண்ணுங்கிற எண்ணம் வரும். நான் சொல்லி நீங்கள் பிரேக் பிடிக்கல, பயந்து கடைசியில் பிடிக்க வந்தீங்க, அதுக்குள்ள நான் பிடிச்சிட்டேன். கரெக்டுங்களா? லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. வண்டி எங்கேயும் போய் இடிக்காது. சிம்பிள்லாம் பயப்படாதீங்க. என்னை தாண்டி போய் வண்டி எங்கேயும் இடிக்காது. உங்களுக்கும் வண்டிக்கும் நான் பொறுப்பு. சரிங்களா? லைட்டாக எக்ஸைட் கொடுங்க போகலாம். மெயினாக எஸ்கலேட்டரை விட்டு கால் எடுத்தாங்கன்னா எடுத்துரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இப்போ எக்ஸைட்ல காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு பிடிங்க. செகண்ட் கியர் போடுங்க. டக்குன்னு செகண்ட் கியர். டக்கு கால் எடுத்து கிளச் எக்ஸைட் கொடுங்க. நீங்கள் பண்ணது கரெக்டாக தானே. ரொம்ப அந்த கீர் போகிறதுக்கு தடுமாறுறீங்களே, இந்த தடுமாறத்தை நாளைக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம். வண்டி ஸ்பீட் ஆகுதுங்களா? ஒரே செகண்ட் தான். எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு பிடிங்க. மூணாவது கீர். டக்குன்னு கால் எடுத்துருங்க. அவ்வளோ எக்ஸைட் கொடுங்க. இல்லை கரெக்டாக கிளச் கரெக்டாக இல்லை வண்டி ஸ்பீடாக ஆச்சு மேடம். போகலாம். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ரோட்டில் மட்டும்தான் ஆச்சு மேடம் பண்ணணும். நான் பாருங்க உங்களுக்கு ஸ்டேரிங் எவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணியாச்சு. நாளைக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? பின்னால் ஆறு அடிக்கலாம் காதில் வாங்கிக்காதீங்க. சரிங்களா? நம்ம வாட்டிக்கு இதில் போகிறோம், அவ்வளோதான். அவருக்கு வேணும் அவர் லெஃப்ட் ஓவர்டேக் பண்ணி போய்க்கிட்டோம். நம்ம இந்த ரோட்டில் போய்க்கணும். வண்டி ஸ்பீட் ஆகுதுங்களா? எக்ஸைட் இருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நாலாவது கீர் டக்குன்னு பிடிங்க. நாலாவது கீர் டக். ஓகே, அவ்வளோ கால் எடுத்துருங்க. அவ்வளோதான் எக்ஸைட். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. அஜ்மல்னா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதையும் மெயினில் பதிவு பண்ணிங்க. நம்ம ரோடு இந்த ரோட்லேயே போகலாம். அவ்வளோதான். அந்த கேப் விடாமல் போகணும். அவ்வளோதான். வண்டி ஸ்பீட் ஆகுதுங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுங்கள். இப்போ எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு பிடிங்க. அஞ்சாவது கீர் போடுங்க. 5 ரிவர்ஸ் போடக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போகலாம். அவ்வளோ 5 போடாது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போகலாம். தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம். சரிங்களா? பேக் சைடு எடுத்துட்டேன். ஆமாம், ஃப்ரண்ட்டில் தரணும். வண்டி எக்ஸைட் கொடுங்க. போகலாம். அது கியர் பாக்ஸ் போயிடும். கியர் பாக்ஸ் இல்ல ஒரு பக்கம் இதாச்சு ஸ்கிட் ஆயிடுச்சு. கியர் பாக்ஸ் போயிடும். கியர் பாக்ஸ் கலந்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நல்லா முன்னால் ஓடிட்டு இருக்கோம். டக்குனு பின்னாடி பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? அதான் கியர் பாக்ஸ் தான் போகும். வண்டி ஸ்கிட் ஆகுது. அதெல்லாம் இருக்கு. அது ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதெல்லாம் மெயினில் வச்சுக்காது. சரிங்களா? இல்லை அதையும் கவனிக்கணுங்களா? நான் தப்பு இல்லை. நீங்கள் தவறு செஞ்சதை மெயினில் வச்சு குழப்பிக்காதீங்க. பார்த்துக்கலாம். அவர் சொன்னதானே எனக்கு பின்னாடி கை போகுது. வண்டி ஸ்பீடாக போகுதுங்களா? அப்படியே போட்டோம். அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. கிளச் மிதிக்கணும். ஃபஸ்ட்டு பிரேக்கு மிதிக்கணும். லைட்டாக பிரேக்கு மிதிங்க. லைட்டாக பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. ரெண்டாவது கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுக்கோங்க. அப்படியே பிடிச்சிக்கங்க. ஸ்பீடு பிரேக் வரையும் அப்படியே பிடிச்சிக்கங்க. அப்படியே போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பிரேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அமுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தணும். எக்ஸைட் அமுத்துற மாதிரி அமுத்தணும். இப்போ ரெண்டாவது கீர். அவ்வளோ கிளச்சி விட்டிங்கன்னா வண்டி போகும். கிளச்சியும் பிரேக் ரெண்டையுமே விடணும். நான் ஹெல்ப் பண்ணுறேன், தெரியுதுங்களா? லைட்டாக எக்ஸைட் இருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. அஜ்மல்னா டக்கு மூணாவது கீர். எக்ஸைட் இருந்து காலை எடுக்கணும். அஜ்மல்னா ஓகே. நீங்கள் காலை எடுக்கவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம அந்த இதில் யூட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. பிரேக்கில் லைட்டாக காலை வைங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக்கில் லைட்டாக காலை, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக்கில் லைட்டாக வச்சுக்கிட்டுருங்க. கிளச்சிலேருந்து கால் எடுக்காதீங்க. நம்ம இங்கே வரையும் இப்படியே தான் வரணும். இப்போ வந்து பிரேக்கை மிதிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீர் போட்டுங்க. ஸ்டேரிங்க ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்க. கம்ப்ளீட்டாக திருப்பிங்க. மொத்தமாக திருப்பிங்க. பிரேக்கை விட்டுருங்க. ஃபுல்லாக திருப்பிட்டே இருங்க. ஸ்டேரிங் திருப்பிட்டே இருங்க.
இருங்க அவர் போகிறான் வழி விட்டுருவோம். இப்போ மாற்றி திருப்புங்க. என்ன இவ்வளோ சவுண்டு தான் டபுள் சைலன்சரு, அதுபோல் இன்ஜின் கீர்ஸு. இல்லைண்ணா BMW. BMW இவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு. இன்ஜின் சிசி ஜஸ்ட் லைட்டாக எக்ஸைட்டர் தொடுங்க. பண்ணலாம் லைட்டாக எக்ஸைட்டர் தொடுங்க. இந்த மரத்தடியில் நிறுத்திக்கலாம். ஓகே, கால் எடுத்துருங்க. இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் பிடிங்க. ஓகே, நம்ம இல்லாட்டி மரத்தை தாண்டி போயிடுவோம். ஆஃப் பண்ணிடுங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க.